கனடாவிலிருந்து ஈழத்தமிழர் ஒருவர் எந்த நேரத்திலும் இலங்கைக்கு நாடு கடத்தப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட குகதீஸ்வரன் துரைசிங்கம் என்ற ஈழத்தமிழரை எவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ளார்? குறித்த நபரை கடந்த 15 வருடங்களாக நாடு கடத்த கனேடிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட குகதீஸ்வரன் 2010ஆம் ஆண்டு MV சன்சி கப்பலில் கனடாவை வந்தடைந்தார். எனினும் கனடாவில் அவருக்கு முறையான சட்ட உதவி கிடைக்காதமை மற்றும் மொழிபெயர்ப்பு சிக்கல்களால் அவரது புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் அவர் கடும் மனநல பாதிப்புக்கும் வீடற்ற நிலைக்கும் தள்ளப்பட்டார். கடந்த காலங்களில் இவருக்கு வழங்கப்பட்ட சட்ட பிரதிநிதித்துவம் பலவீனமாக இருந்ததே இந்த நிலைமைக்கு காரணம் என கூறப்படுகிறது. எல்லை முகவர்கள், மத்திய காவல்துறையை மேற்பார்வையிடும் பொது பாதுகாப்பு அவசர கால தயார் நிலை அமைச்சு கடந்த 16 ஆண்டுகளாக இவரை நாடு கடத்த முயற்சி செய்து வருவதாக தெரிய வருகிறது. குகதீஸ்வரன் துரைசிங்கத்தை நாடு கடத்துவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்தார். கனடாவிலிருந்து வெளியேறுவதை நியாயப்படுத்துவதற்காக எல்லை முகவர்கள் அவரது பயண ஆவணங்களில் வேண்டுமென்றே தவறான தரவுகளை இணைத்துள்ளதாக குகதீஸ்வரன் தரப்பில் வாதிடும் வழக்கறிஞர் குற்றம் சாட்டுகிறார். கனடா எல்லை சேவைகள் முகமையகம் ஏப்ரல் 16ஆம் திகதி குகதீஸ்வரன் துரைசிங்கத்தை நாடு கடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் கனேடிய அரசு மற்றும் ஊடகங்கள் அந்த கப்பலில் வந்தவர்களை தவறாக சித்தரித்தமையால் அவர் இலங்கைக்கு திரும்பினால் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சந்திக்க நேரிடும் என அவரது தற்போதைய சட்டத்தரணி வாதிடுகிறார்.